ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இன்று நாம் ராகுகேது பயிற்சியுடைய பலன்களை பார்க்க இருக்கின்றோம். ராகுகேது பயிற்சி 18/5/2025 வருடம் ஞாயிற்றுக்கிழமை சுமார் இரவு 8 மணி அளவிலே திருவோண நட்சத்திரத்திலும் சஷ்டி திதியிலும் மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பத்திற்கும், கன்னியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்மத்திற்கும் பயிற்சி ஆகிறார்கள். இவர் கடந்த வரக்கூடிய 1.5 ஆண்டுகளில் எப்படிப்பட்ட பலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் செய்ய இருக்கிறார்கள் என்பதை இப்போது நாம் பார்க்கலாம். மற்ற கிரகங்களை காட்டிலும் ராகு கேது மிகவும் வலிமை வாய்ந்த கிரகங்கள் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும். அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களாம் வரக்கூடிய 1.5 ஆண்டுகள் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதையும் இப்பொழுது நாம் ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் இப்பொழுது பார்க்கலாம். கும்பராசிக்கு ராகுகேது பயிற்சிகளை பார்க்கலாம். இப்பொழுது மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பத்திற்கு வர இருக்கின்றார். உங்களுடைய ராசிநாதன் இப்பொழுதுதான் சில மாதங்களுக்கு முன்னால் 1 மாதங்களுக்கு முன்னால் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சென்றார். இப்போது கும்பராசிக்கு ஜென்மசனி விலகிவிட்டது, இனி அருமையாக இருக்கும் என்று நினைக்கின்ற வேளையில் 2லே இருக்கக்கூடிய ராகு பகவான் நம் ஜென்ம ராசிக்கு வந்துவிட்டாரே, மீண்டும் நம்மளை பழையபடி வாட்டி வதைப்பாரோ கெடுப்பாரோ என்ற பயம் உங்களுக்கு தேவையில்லை. அதற்கு அடிப்படை காரணம், உங்களுடைய ஜென்மசனியாக இருக்கும்போது உங்களுடைய ராசிக்கும் ராசியிலே இருந்த சனி பகவானுக்கும் குருவினுடைய பார்வை கிடைக்கவில்லை. இப்போது அதிர்ஷ்டவசமாக 2லே இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு வந்தாலும் 5லே இருக்கக்கூடிய குரு பகவான் மிக அற்புதமான 9ஆம் பார்வையாக பார்க்க இருக்கின்றார். நிச்சயமாக ஜென்மத்திலே வந்திருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களை கெடுக்க மாட்டார். பொதுவாக ராகு கேதுக்கள் எப்படிப்பட்ட பலன்களை தருவார்கள் என்றால், அவர் உடன் சேர்ந்த கிரகங்கள், வீடு கொடுத்த கிரகங்கள், பார்த்த கிரகங்களுடைய பலனைத்தான் தருவார் என்பதே அடிப்படை விதி. அந்த வகையிலே குரு பகவானுடைய பார்வையும், வீடு கொடுத்த சனி பகவான் உங்கள் ராசிநாதனாகிய அவர் 1/12 கூடிய சனி பகவான் குருவினுடைய வீட்டிலே இருக்கின்ற காரணத்தினால் உங்கள் ராசிநாதனும் குரு பகவானும் சேர்ந்து தரக்கூடிய பலன்களைத்தான் உங்களுக்கு இந்த ராகு பகவான் தருவார் என்ற விஷயத்தில் மிக மிக அற்புதமாக இந்த ராகு பயிற்சி நிச்சயமாக அற்புதமாக இருக்கும் என்பதை நீங்கள் தெளிவாக நம்பலாம். அதற்கு குருவினுடைய பார்வையும், வீடு கொடுத்த கிரகம் குருவினுடைய வீட்டிலே சம்பந்தத்தோடு இருப்பதே அதற்கு முழு முக்கிய காரணம். உடன் இந்த கோச்சாரத்தில் ராகு கேதுக்களுடன் மற்ற கிரகங்கள் எதுவும் சேரவில்லை என்பது நீங்கள் அறிந்த விஷயம்தான். ஆனால் ராகுவிற்கு குரு பார்வை கிடைப்பதால் 1ஆம் வீட்டு பலனான மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், பேர், புகழ் என்று சகலவிதமான சௌபாகியங்களும் நீங்கள் கட்டாயம் அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் ஏற்றாற்போல் நிச்சயமாக நீங்கள் அனுபவிக்கலாம். கடந்த காலத்தில் உங்களுடைய உழைப்பெல்லாம் வீணானது. அசிங்கம், அவமானம், சங்கடம், இடமாற்றம், சொல்லிலடங்கா சங்கடங்கள் கும்பராசிக்காரர்கள் அனுபவித்தார்கள் என்பது கடந்த கால வரலாறு. ஆனால் இந்த ராகு பயிற்சியின் மூலமாகவும் அவருக்கு கிடைக்கின்ற குருவினுடைய பார்வையும், ராகுவிற்கு வீடு கொடுத்த சனியும் குருவினுடைய வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால் மிக மிக அற்புதமான பலன்களை நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம் என்பதே தெளிவு. அதே வேளையில் குடும்பத்தில் மகிழ்ச்சி, தனப்பிராப்தி, மிக பெரிய அளவிலே தனப்பிராப்தி, கடன்கள் இருந்தால் கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் மிக மிக அற்புதமாக இருக்கும். உங்களுடைய தைரியம், வீரியம் பெருகும். இளைய சகோதரின் மூலமாக முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். பலருக்கு ஈடுபட்டிருக்கின்ற துறையில் மிக பெரிய மனிதருடைய தொடர்பும், ஒரு சிலருக்கு சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்தில் உள்ள விஐபிகளுடைய தொடர்பும் கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிகள் அடையும். வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் வாங்குவது, விற்பது, சேர்க்கை போன்ற விஷயங்களும் மிக மிக அற்புதமாக இருக்கும். பலருக்கு புதிய குடியிருப்புகளுக்கு சென்று வாழக்கூடிய வாய்ப்புகளும், புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் அற்புதமாக இருக்கும். ஜென்மராகில் இதெல்லாம் நடக்கும் என்றால் கட்டாயம் நடக்கும். காரணம், 4ஆம் வீட்டிற்கு அவர் 10ல் இருக்கின்ற காரணத்தினால் கடனும் வாங்க வைப்பார். அந்த கடன் சுப கடன்களாக இருக்கும். பலம் பல வகையில் வரும். அதற்கு அடிப்படை காரணம், குருவினுடைய பார்வையை வாங்கி கொண்டு நிச்சயமாக ராகு உங்களுக்கு தருவார் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். 5ல் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பதினால், ராசிநாதனும் சாதனமாக இருப்பதினால் உங்களுடைய மனதில் உள்ள ஆசைகளும், கனவுகளும், திட்டங்களும் நிறைவேறும். உங்களுடைய பிள்ளைகள் வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வீசும். வளர்ச்சி பாதையில் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றாற்போல் நிச்சயமாக வளர்வார்கள். அவருடைய வாழ்வில் இளையவர்களாக இருந்தால் படிப்பு, வாலிப வயதில் இருந்தால் திருமணம், குழந்தை பாக்கியம், பொருளாதார மேம்பாடு என்று சகல விதமான சௌபாகியங்களை நோக்கி உங்களுடைய பயணம் கட்டாயம் செல்லும் என்பதும், குருவினுடைய அமர்ந்ததும் குருவால் பார்க்கப்படுகின்ற ராகுவும் உங்களுக்கு மிக மிக அற்புதமான பலன்களை தருவார் என்பதே வரக்கூடிய காலங்கள் நீங்கள் உணரக்கூடிய விஷயங்களாக அமையும். ஜென்மத்திலே இருக்கக்கூடிய ராகு பகவான் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் மிக பெரிய யோகத்தையும் லாபங்களையும் கட்டாயம் தருவார் என்பதை எதிர்பார்க்கலாம். பலருக்கு பிதுர்ராஜ சொத்துக்கள் வருவதற்கு காரணமாக அமையும். அதற்கு காரணம், 9ஆம் வீட்டிற்கு 5ல் இருக்கக்கூடிய ராகு பகவானும் 9ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குருவுமே அதற்கு காரணமாக அமையும். ஆனால் பல வகையான நன்மைகளும் யோகங்களும் லட்சுமி கடாட்சியும் நிச்சயமாக
ஜென்மத்திலே வந்திருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு தருவார். தொழில் துறையில் மிக பெரிய மேன்மை, புதிய சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளோ, வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய அமைப்புகளும் இருக்கலாம். நீங்கள் உடல் நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். கணவன் மனைவி விஷயத்தில் நிச்சயமாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லையென்றால் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் வரலாம். தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு கணவனுக்கோ மனைவிக்கோ உடல் ரீதியான பிரச்சனைகளோ வைத்திய செலவுகளோ வரலாம் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். குறிப்பாக மூத்த சகோதரர்கள் வகையில் மிகப்பெரிய லாபங்களும் யோகங்களும் உண்டு. அவருடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வீசுவார்கள். உங்களுக்கும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வாய்ப்பும் வசதியும் கட்டாயம் உண்டாகும். காரணம் 11ஆம் வீட்டிலிருந்து 3லே ராகு இருப்பதும் 11ஆம் வீட்டையும் ராகுவையும் குரு பகவான் பார்ப்பதுமே அதற்கு முக்கிய காரணமாகும். நீதிமன்றங்களில் வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். அடுத்தடுத்து ஒட்டுமொத்தமான 7.5 சனியும் உங்களுக்கு விலகக்கூடிய காலகட்டமாக படிப்படியாக உங்களுடைய வாழ்க்கை செல்லும். அதற்கேற்றாற்போல் தான் உங்களுடைய வாழ்க்கையும் முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களும் கூடி வரும் என்பதை கும்பராசிக்காரர்கள் நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம். ஆக ஜென்மத்திலே வந்திருக்கக்கூடிய ராகு பகவான் வீடு கொடுத்த சனியாலும் பார்க்கக்கூடிய குருவாலும் பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் பொருளாதார சுபிட்சங்களும் லாபங்களும் கட்டாயம் உண்டாகும். படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான முறையில் படித்து சாதனை படைக்கலாம். திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் மிக விரைவிலே அற்புதமான முறையில் திருமண யோகம் கட்டாயம் உண்டாகும். நீங்கள் பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய உடல் நலத்தில் மட்டும் சற்று கூடுதலான கவனத்தையும் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பதை மட்டும் நீங்கள் நினைவில் கொண்டால் ஜென்மத்திலே வந்திருக்கக்கூடிய ராகு பகவான் பல வகையான நன்மைகளை தருவார் என்பதே அடிப்படை விஷயமாகும். இதே வீடு கொடுத்த கிரகமும் பார்வை இல்லாத குருவமாக இருந்தால் நிச்சயமாக ஜென்மத்திலே வந்திருக்கக்கூடிய ராகு பகவான் ஜென்ம சனிவிட மோசமான பலன்களை தந்திருப்பார் என்பதும் நீங்கள் நினைவில் கொள்ளத்தக்க விஷயமாக அமைகின்றது. ஆக அப்படிப்பட்ட நிலைமைகள் இல்லை என்பதால் நீங்கள் தாராளமாக ராகு ஜென்மத்தில் வந்திருக்கக்கூடிய ராகு பலவிதமான சந்தோஷமான விஷயங்களையும் நல்ல விஷயங்களையும் கட்டாயம் தருவார் என்பதையும் எதிர்பார்க்கலாம். 7 வந்திருக்கக்கூடிய கேது பகவான் எப்படிப்பட்ட பலன்களை செய்வார் என்பதை பார்க்கலாம். ராகுவை போல கேதுவும் வீடு கொடுத்த கிரகமும் உடன் சேர்ந்த கிரகமும் பார்த்த கிரகத்தினுடைய பலனைத்தான் செய்வார். அந்த வகையிலே சிம்மத்தில் இருக்கின்றார். சிம்மத்திற்கும் ராகு கேதுவிற்கும் சுத்தமாக எதிரி கிரகம் ஆகாது. அந்த வகையில் தந்தை உறவுகளாலும் கேதுவால் வரக்கூடிய பலன்கள் ஒரு சில சங்கடங்களோ அல்லது வீண் விரோதங்களோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. தசாபுத்தி சாதகமாக இருந்தால் சுபவீரியங்களும் சுப செலவுகளும் ஆகும். இல்லை என்றால் தந்தைக்கு உடல்நல பாதிப்போ அல்லது தந்தையினுடைய உறவுகளிடத்தில் விரோதங்களோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பது தெளிவு. சொந்த ஜாதகத்தில் ராகு கேது சம்பந்தமும் சனி சம்பந்தமும் சிம்மத்தில் இருந்தால் பெரிய அளவில் வீண் விரோதங்களும் சுத்தமான முறையில் கெடுக்கக்கூடிய அமைப்பாக அமையும் என்பது வேறு விஷயம். ஆக இந்த கேதுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன் ராகு கேது பயிற்சியின் போது தான் வீட்டிலிருந்து 10லே இருக்கிறார். அதன் பிறகு அவர் தான் வீட்டிலிருந்து 11லேயும் கும்பராசிக்கு 5லே வருவார். அப்பொழுது குருவுடன் சம்பந்தப்படுவார். வீடு கொடுத்த கிரகம் சூரியன் பலமாகின்ற போதெல்லாம் சூரியன் தரக்கூடிய பலன்களை இந்த கேது தருவார். சூரியன் 7 இருப்பதினால் கணவன் மனைவிடத்தில் சந்தோஷம், ஒற்றுமை, பொருளாதார மேன்மை போன்ற விஷயங்களை தரக்கூடிய வாய்ப்புகளும் அவர் பித்திருக்காரகன் என்ற வகையில் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் மிகப்பெரிய மேம்பட்ட பலனும் லாபங்களும் தருவார். அவர் அடுத்தபடியாக கும்பராசிக்கு 9லே வருவார். அவர் நீசமடைந்தாலும் குருவினுடைய பார்வை வாங்குகின்ற காலகட்டத்திலும் சூரிய பகவான் 11லே அதாவது மார்கழி மாதம் தனுசிலே சஞ்சரிக்கும் பொழுதும் குருவினுடைய பார்வை வாங்கும் பொழுதும் அடுத்தபடியாக உங்களுடைய ராசியிலே சஞ்சரிக்கும் பொழுதும் குருவினுடைய பார்வை வாங்கும் பொழுதும் கேது பகவான் வீடு கொடுத்த சூரியனுடைய பலனை மிக மிக அற்புதமான முறையில் கட்டாயம் செய்வார். அந்த வகையிலே தந்தையும் தந்தை உறவுகள் மூல லாபங்களும் சொத்து சுகங்களும் சேர்க்கும். அவர் 7ஆம் வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால் கணவன் மனைக்குள் ஒற்றுமையும் யோகங்களும் லாபங்களும் கட்டாயம் பெருகும். 11ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் போது அரசாங்கத்தினுடைய ஆதரவு அரசாங்கத்தினுடைய அரசியல் கட்சிகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி, யோகங்கள், லாபங்கள், நீங்கள் எதிர்பார்க்கின்ற பட்டம் பதவிகளெல்லாம் வருவதற்கும் கேது பகவான் தரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு மிக மிக பிரகாசமாக அமையும். 7லே கேது இருப்பதால் ஆன்மீக உணர்வுகளும் ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளும் அதனால் பலருக்கு ஆன்மீக சுற்றுலா பயணம், கங்கை போன்ற புனித நதிகள் நீராடக்கூடிய பாக்கியமும் கிடைப்பதற்கும் இந்த சூரியன் கேதுவுக்கு வீடு கொடுத்த சூரியனாலும் குருவாலும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு. இருந்தாலும் ராகுவை காட்டிலும் கேது பகவான் பெரிய பலன்களை 7 இருக்கும்போது செய்ய மாட்டார். காரணம் அவருக்கு சுபர் பார்வை இல்லை என்பதும் அந்த வீட்டிற்கு அவர் பகையான கிரகம் என்பதும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயமாகும். கேதுவை காட்டிலும் ராகு உங்களுக்கு பல வகையான நல்ல பலன்களை தர இருக்கிறார். சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம். கேதுவிற்கு என்ன தெய்வ வழிபாடு முறை என்றதும் நாங்கள் கடைசியிலே சொல்லியுள்ளோம். நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போது ராகு கேது உண்டான தெய்வ வழிபாட்டினை முறையை பார்ப்போம். ராகு கேதுக்கள் இருவருக்குமே சிறந்த தெய்வ வழிபாட்டு ஸ்தலமாக சில ஸ்தலங்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். முடிந்தவர்கள் காலாஸ்திரி ஒரு முறை சென்று தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும். கும்பகோணத்தில் உள்ள திருநாகேஸ்வரம் கோயிலுக்கும் திருக்கொள்ளிக்காடுடைய கோயிலுக்கும் பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கும் திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள மாணிக்க விநாயகர் கோயிலுக்கும் சென்று வழிபடுவது மிக அற்புதமான பலன்களை தரும்.
அருகாமையில் உள்ள துர்க்கையம்மன் கோயிலுக்கும் சஷ்டி அன்று விநாயகருடைய வழிபாடும், குறிப்பாக பெருமாள் கோயிலில் உள்ள ராமானுஜருடைய வழிபாடும், ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ராமானுஜருடைய வழிபாடும் செய்தாலே போதுமானது. அவரவர்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த ராகு கேதுக்குண்டான தெய்வ வழிபாட்டினை முழு நம்பிக்கையுடன் செய்யுங்கள். அளவற்ற பலன்களை நிச்சயமாக அவர்கள் தருவார் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும். குறிப்பாக காலாஸ்திரிக்கும் திருநாகேஸ்வருக்கும் சென்று வருவது மிகப்பெரிய பலன் கைமேல் தரும். விநாயகர் பெருமானுக்காக பிள்ளையார்பட்டி விநாயகரும், திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள மாணிக்க விநாயகரும் விநாயகர் கோயிலுக்கு சென்று வருவது நல்ல பலன்களை கட்டாயம் தரும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும். நன்றி, வணக்கம்.